வணக்கம் மக்களே! 24ஆம் தேதியோட சலங்கையொலி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஏசிபி நைனி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரிலேட்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு அபூர்வாவை சொல்கிறாங்க. அபூர்வா வந்து கேபி, மீரா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மருதாணி இலை, நக்ஷத்ரா, கேபி, செரி, மீரா எல்லோரும் வராங்க. எல்லாரையும் ஏசிபி நைனி சுற்றி கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு செரிக்கிட்ட வந்து நீ யார், நீ என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என்னோடய தாய் மாமா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நேற்று நைட்டு எங்கே போயிருந்தேன் அப்படின்னு, என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒன்றே ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான். அந்த வீடியோவில் வந்து செரி வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வெளியே வரான். உடனே சினிமாவில் ஏதோ டோப்பு எதுவும் நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நக்கலாக கேட்குறா ஏசிபி நைனி வந்து. அதுக்கடுத்து கேபி கிட்டே வரா. கேபி கிட்டே வந்து நீங்கள் என்ன வேணும், என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்டு கேபி கையில் கெட்டு போட்டிருக்கோம், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறா. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நேற்று ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நேற்று நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து சொல்கிறான். அவள் திருப்பி அந்த வீடியோ எடுத்து காட்டுறான். அந்த கெஸ்ட் ஹவுஸ் வீடியோவில் வந்து கேபியும் செரியும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் செரி வீட்டை விட்டு வெளியே வருகிற மாதிரியும் தான் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ இந்த வீடியோ என்னது அப்படின்னுக்கிறா. உடனே அபூர்வாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், அது என்னோடய வேலைங்கிற மாதிரி நைனி அங்கேருந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் பூமி வந்து ஓடி வரா ககன் வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வரா. அத்தம்மான்னு கூப்பிட்றா. உடனே என்னாச்சு அப்படின்னா, என்னை காப்பாற்றினது உங்கள் பையன்தான், நேற்று வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை அவங்க வீட்டில் போய் அபூர்வா அனுப்பின அடியால் அடித்து உண்மையை சொல்ல வச்சது ககன் தான், அவருக்கு என் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பூர்ணி ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே ககன் எங்கன்னா மாடியில் இருக்கான் அப்படின்னோன்னா மாடிக்கு விறுவிறுன்னு ஓடுறா. ஒரே ககனை ரூம்குள்ளே தேடுறா. அடுத்து அவன் வந்து பால்கனியில் நின்றுட்டுருக்கான். ககனை வந்து பூமி கட்டி பிடிச்சி உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ காதல் இருக்குது, எனக்கு நீங்கள் பண்ண உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களோன்னு நினச்சேன், அந்த மாதிரி உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றிங்கிற மாதிரி நிறையா பேசிகிட்டே இருக்கா. அப்போ வந்து அவளை தள்ளி விட்டுடுறான். ககன் வந்து தள்ளி விட்டு எனக்கு உன் மேலே காதெல்லாம் எதுவும் இல்லை, எந்த நிமிஷம் நீ சரச்சந்திரா பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சோ அந்த நிமிஷமே உன் மேலே உள்ள காதல்லாம் எனக்கு போயிடுச்சு, எனக்கு உன் மேலே இப்போ எந்த இதுவும் இல்லை, எனக்கு வந்து அபூர்வா என்னோடய எதிரி, அவள் வந்து நான் உண்மை பக்கம் தான் எப்போயும் இருப்பேன், உண்மையை நான் தட்டி கேட்பேன், அவள் வந்து உண்மையை மாற்றணும்னு நினச்சா, அதுக்காக தான் நான் அந்த உதவியை பண்ணினே தவிர எனக்கு உன் மேலே எந்த காதலும் இல்லை, எனக்கு உன் மேலே எந்த அன்பும் இல்லை, எந்த பிரேமமும் இல்லைங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இல்லை நான் உங்களுக்கு சரச்சந்திரா பொண்ணுங்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா என்ன, நீங்கள் காதலிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இல்லை நீ எப்போ சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே நம்ம காதல் செத்து போச்சு, எனக்கு இப்போ உன் மேலே எந்த அன்பும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை, எந்த காதலும் இல்லை, எனக்கு நீ யாரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை தரன்னு மாடியிலேருந்து பூமியை ககன் வந்து கீழே இழுத்துட்டு வரான். அவள் வந்து அத்தைன்னு கூப்பிட்றா. அவங்க 2 பேர் வர ககன் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து கேட்குறா. அப்படியே ரோடுக்கு இழுத்துட்டு வந்து ரோட்டில் வந்து வெளியே தள்ளி விடுறான். தள்ளிட்டு இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ யாரோ, இனிமேல் நீ வராத, நீ இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் ஏசிபி வந்து ககன் வீட்டுக்கு வரா. ககன் வந்து எஸ்ஐ ராஜேந்திரன் ஏசிபி நைனியும் வராங்க. வந்து ககன் சாரதாட்ட பேசுகிறாங்க. நான் தான் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி நைனி வந்து சொல்கிறா. உடனே எதுக்கு வந்திருக்கீங்க கேட்கும்போது நான் விசாரிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை கூப்பிடு அப்படின்னு சொன்னால் பூரணி வந்து அண்ணான்னு கூப்பிட்றா. உடனே ககன் மேலேருந்து மாடியிலேருந்து கீழே வந்து வாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் இந்த கேஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆமாம், எதுக்கு நீ வந்து ககன் நீங்கள் எதுக்கு வந்து சரச்சந்திராவை கொலை பண்ண முயற்சி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓ வா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு என் மேலே பழி போடுறீங்க, நான் எதுக்கு பண்ண போகிறேன், எனக்கு அவருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஆதாரங்களே இல்லாமல் எப்படி நீங்கள் என் மேலே குற்றம் சொல்ல முடியும்? நான் ஒன்றும் அவரை கொலை பண்ண பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நயனி சொல்கிறா. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் சீரியல் குட்டி ரிவ்யூ சேனல். தேங்க்யூ.